சிவனடியாருக்கும் சிவபக்தருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? சிவனை வணங்குபவர் பக்தர், சிவனை மட்டும் வணங்குபவர் அடியார். சிவனை கண்டதும் பணிபவர் பக்தர், சிவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் அடியார். கூட்டம் கூட்டமாக இறைவனை காண்பவர் பக்தர், கூட்டம் எல்லாம் போன பின் தனித்து நின்று சிவனோட அழகை ரசிப்பவர் அடியார். ஈசனை அடைய சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் பக்தர், சுத்தத்தை பெரிதாக எண்ணாமல் சித்தத்தை சிவன்பால் வைப்பவர் அடியார். உடல் தூய்மை இருந்தால் கோவிலுக்கு செல்பவர் பக்தர், தூய்மையை ஒரு பொருட்டாக கருதாமல் மன தூய்மை வேண்டி கோவிலுக்கு செல்பவர் அடியார். சிவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு கோவில் செல்பவர் பக்தர், சிவனை பாடி ஆனந்தமடைய கோவில் செல்பவர் அடியார். அறமல்ல சிவம் என்று உணராதவர் பக்தர், அன்பே சிவம் என்ன உணர்ந்தவர் அடியார். மறைக்குள்ளும் முறைக்குள்ளும் உள்ளவர் ஈசன் என்று நினைப்பவர் பக்தர், ஈசனை அடைய மனமும் ஒளியும் தடங்களில்லை,